மக்களே, வெல்கம் டு மை சேனல். வீட்டு கூப்பிட்டு வச்சு மாமா அவமானப்படுத்திட்டான்ப்பா. அவர் தகுதிக்கெல்லாம் அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்கச்சி கிட்ட தேவையில்லாம பேசினா நான் பாத்துட்டு சும்மா இருக்கணும். பெரியவங்க கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா? இப்படி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. சுரேஷ், பாக்கியராஜ், மலர், அழகுமதி எல்லாமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சுரேஷ் வந்து பயங்கர டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்றப்ப, இந்த மாதிரி தங்கராஜ் மாமா வந்து அவமானப்படுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து மாமியார் அவங்க அத்தை சொல்கிறாங்க, உன் வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா, எப்போவுமே வம்பிழுத்துட்டே தான் இருப்பியா, அவரெல்லாம் உன் வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க மலரும் சரி, மதியும் சரி. அப்போ மலர் சொல்கிறாங்க, இல்லைக்கா அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப கேட்குற மாதிரியே இல்லை, இவ்வளோ திருத்தவே முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மலரும் பாக்கியராஜும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் வராங்க. சுரேஷ் வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப, உங்களை பற்றெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, உன் ஒய்ஃப் வந்து கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்குது, வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கலாம் தான், ஆனால் வந்து நீ என்ன இழிச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி கேட்குறதுலாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து பொத்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லாரும் என்னை மாதிரி பொத்துக்குவாங்களா, நீயும் அவரும் என் தம்பியை போட்டு எப்படி அடிச்சிங்க, நான் எதாவது கேட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டோன்னே சுரேஷ்க்கு இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது, உள்ளேருந்து போயிடுறாரு. ஸோ இன்னும் வருங்காலத்தில் எப்படி போகுது எபிசோடு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.